இப்போ நீங்க சொல்றீங்க கலைஞர் பிடிக்கிற மாதிரி இவர் பிடிக்கும். ஆனா கலைஞர் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா? அவரை விட அதிகமா இருப்பாரு. அப்ப இருந்த நாலேஜ் வேற, இப்ப இருந்த நாலேஜ் வேற. இப்ப வந்து இப்ப நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. முதல்ல உங்களை தான் மக்களுக்கு புரியணும். அப்ப வந்து நாங்க இருந்த காலத்துல எல்லாம் மெக்கானிக்கல், இப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக். இப்ப வந்து ஏஐ வந்துடுச்சு. இப்ப டெவலப் ஆக ஆக இளைஞர்களுக்கு தான் அது தெரியும். அதுக்கேத்த மாதிரி அவரும் டெவலப் ஆவாரு. நாடே டெவலப் ஆகும். அப்புறம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அந்த காலங்கள் வரும். இன்னும் கொஞ்சம் காலில் ஸ்கூலுக்கே போக வேணாம், வீட்டுல இருந்தே பசங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துடும் காலங்கள். காலங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். ஆனா காலங்கள் இருக்கட்டும் அங்கிள், அவங்க அப்பா, அதுக்கு தாத்தா, அப்பா, மகன் இப்படியே போறப்ப வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணலையா? நான் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமை என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆருக்கு குழந்தை இருந்ததுன்னா, அந்த குழந்தை இருந்ததுன்னா இப்ப எம்ஜிஆரோட பையன் இருந்தானா ஏடிஎம்கேவை நிலைநிறுத்திருப்பான். அதனால தான் இப்ப ஏடிஎம்கே இப்படி கெட்டு போச்சு. புரியுதுங்களா? அதனால வாரிசுன்றது வேணும் தான், கட்டாயம் வேணும். இது விஜய் அவர்களுக்கும் பொருந்துன்றீங்களா? எல்லாருக்கும் பொருந்தும். அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை யார் அனுபவிப்பாங்க? இப்ப ஏடிஎம்கேல சொத்து இருக்கு. எம்ஜிஆருடைய புள்ள இருந்தானா அனுபவிப்பான், நாட்டை காப்பாத்துவான். இப்ப எம்ஜிஆருக்கு புள்ள இல்ல. அதனால இப்ப யாரோ கண்டவங்க எல்லாம் வந்து அந்த கட்சியே கெடுத்துட்டாங்க. இப்ப கட்டி காக்கிறதுக்கு திறமை வேணும்ல, அதுக்காக அப்படிதான் இருந்தாகணும். அப்படிதான் இருக்கணும்.